இனிய தமிழுறவுகளை வணக்கம். இன்றைய இந்த காணொளியில் துணைவுங்கிற சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். ரன்னகரம் அல்லது ரெண்டு சொல்லி நகரம் துணைவு. துணை அப்படின்னு மூன்று சொல்லினை போட்டோம்னா துணைவர், துணைவள், அந்த பொருளை துணைவன்கிற பொருளை பார்க்கலாம். தோழனுங்கிற பொருள் கூட அதுக்கு வரும். அந்த துணையாக இருத்தலுங்கிற பொருள் இல்லை. இது கிட்டத்தட்ட செவ்வியல் காலத்தில் நடைமுறையிலிருந்து இன்றைக்கு நாம் மறந்துவிட்ட சொற்கொள்ள ஒன்று இந்த துணை என்கிற வேர்ச்சொல். துணைங்கிற வேர்ச்சொலுக்கு ரெண்டு சொல்லி நகரம் போடுற வேர்ச்சொலுக்கு விரை அப்படிங்கிற பொருள் நண்பர்களே. விரைவு, துணைவுன விரைவு. துணைந்து சென்று அப்படின்னா விரைந்து சென்று கூறினாள். சிலப்பதிகாரத்தில் வேணில் காதையில் 114-15 வரியில் நண்பர்களே, வாடிய உள்ளத்து வசந்த மாலை தோடலர் கோதைக்கு துணைந்து சென்று உரைப்ப. இந்த இடத்துல தோடலர் கோதைனா ஆதவி துயரத்தில் இருக்கிறாள். வேணில் காதையில் இது இடம்பெற்றிருக்கிறது. கானல் பிரி பாடிய போது கோவலன் பிரிந்து விட்டான். ஒரு தாழை மடலை எடுத்து செம்பருத்தி பூ சாறு எடுத்து அதை காய்ச்சி அதில் இன்னும் சில பச்சளைகளை எல்லாம் போட்டு உருவாக்கிய அந்த மை, அதே போல் இந்த பிச்சிப்பூ என்கிற பித்திகம், அந்த மொட்டு முகையை வைத்து கொண்டு தான் கடிதம் அந்த காலத்தில் அழகான கடிதம் எழுதுவார்கள். அதை இளங்கோடிகளையே சொல்லுகிறார், பார்க்குறோம். பித்திகை குழுமுகை ஆணிகை கொண்டு, அதை ஆணி அப்படிங்கிற. பெரும்பாலும் அந்த காலத்தில் பேனால எழுத்தாணி தான். அப்படி அந்த எழுத்தாணியை கொண்டு தான் இவள் அந்த கடிதத்தை எழுதுகிறாள். முதிர் பூந்தாளை முடங்கல் வெண்தோட்டு திருமுகம் போக்கும் செவ்வியலாகி, அதாவது ஒரு செம்மையான முடிவுக்கு வந்து விட்டாள். நாம் கோவலனுக்கு கடிதம் எழுதினால்தான் அவன் வருவான் என்று சொல்லி, அப்படியெல்லாம் அவள் அந்த கடிதம் எழுதியும் கூட கோவலன் திரும்பி வரவில்லை என்கிற வருத்தம் அவளுக்கு இருக்கிறது. அப்போது இந்த மாதிரி நான் போனேன், கடிதத்தை கொடுத்தேன், அங்காடி தெருவில் கோவலனை பார்த்தேன், அங்காடி தெருவில் கோவலனை பார்த்த பிறகும் கோவலன் வரலை, வாங்கலை கடிதத்தை என்றெல்லாம் அவள் சொன்ன பிறகும் மாதவி அதை பற்றி வருந்தவில்லை. இன்றைக்கு மாலைக்கு வருவார் என்று பார்த்தோம், இன்றைக்கு மாலை வரவில்லை, நாளை காலை காண்குவோம் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த நிலையில் மாதவி இருக்கிற போது தான் இந்த செய்தியை சொல்லுவதற்கு அதிவிரைவாக செல்லுகிறாள் அவளுடைய தோழியாகிய வயந்தமாலை அப்படின்னு இளங்கோவடிகள் இந்த பகுதியில் குறிப்பிடுகிறார். அப்படி அவர் குறிப்பிட்ட போது தான் இந்த தொடரை பயன்படுத்துகிறார். நண்பர்களே, வாடிய உள்ளத்து வயந்த மாலை தோடலர் கோதைக்கு துணைந்து சென்று உரைப்ப. அப்போ துணைந்து அப்படின்னா அதிவிரைவாக. இப்போ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறோம், அதிவிரைவு தொடரி அப்படிங்கிறோம். அதை துணைவு விரைவுங்களாம் அல்லது துணை விரைவுங்களாம். துணை அப்படின்னாவே ரெண்டு சொல்லினை போட்டோம்னாவே வேகமான அப்படிங்கிற பொருண்மை தான் வருகிறது. அப்போது ஒரு மிக மிக அவசரமாக ஓடுகிற அந்த நிலையை இந்த துணைங்கிற சொல்லாட்சியை வைத்து நாம் பார்க்கிற போது ஏன் அந்த சொல்லை மீட்டெடுக்கக்கூடாது? நீங்கள் தமிழில், செவ்வியல் தமிழில் பெயர் சொற்கள் நிறைய மீட்டெடுக்க வேண்டியவை இருக்கின்றன. அவற்றை விட இந்த வினைச்சொற்கள் தான் நாம் மீண்டும் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். ஏன்னா தமிழில் வினைவேர் சொற்கள் மிகுதி. உலக மொழிகளிலேயே அதிகமான வினைச்சொற்கள் இருக்கிற மொழி தமிழ் மொழி. அது இந்த 2000 ஆண்டுகளாக நம்மால் மீட்டெடுக்கப்படாமலே முடிந்து போய் இருக்கக்கூடிய வினைச்சொற்களை நம்ம நிறைய பார்க்குறோம். அந்த வகையில் இந்த துணைங்கிற சொல் துணைந்து, விரைந்து அப்படிங்கிற பொருளில் நாம் மீட்டெடுக்கிற போது மொழி வளம் பெறும். பழைய தமிழ் சொற்களை இப்படி மீட்டெடுக்கும்போது தான் மொழி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தது. நண்பர்களே, துணைவுங்கிற சொல்லை மீட்டெடுப்போம். நன்றி.